ஹெல்ப். சரி. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை வேளைக்காய், புதிய நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே உம்முடைய திருப்பந்திலே பெறுவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க. ஆராதனை முழுமையாக நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் கீதம் 484 பாடுவோம். கீதம் 484.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியில் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்ததை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் என்னுடைய வேலைக்காரனும் என்னுடைய வேலைக்காரியும் என்னுடைய எருதையும் உடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தேவனே, எல்லா நல்ல ஈவுகளையும் அருளுகிறவரே, உமது திருச்சபையில் பல்வேறு பணிவிடைகளை உமது ஒரே ஆவியானவரால் ஏற்படுத்தி இருக்கிறவரே, இப்பொழுதும் பேராயராக அழைக்கப்பட்டிருக்கிற உமது ஊழியக்காரராகிய ARGST பர்னபாஸ் ஐயா அவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. உமது சுவிசேஷ சத்தியத்தால் அவரை பூரணப்படுத்தி குற்றமற்ற நடக்கையால் அவரை அலங்கரித்தருளும். உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவரை நிரப்பியருளும். உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் உமது திருச்சபை ஊன்ற கட்டப்படவும் ஐயா அவர்கள் தங்கள் வார்த்தையினாலும் முன் மாதிரியினாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் உமக்கு பணிவிடை செய்ய அனுகிரகித்தருளும். உமோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய. ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். வேத பாடம் வாசித்து முடிந்தது. சுவிசேஷ வேத பாடம் யோவான் நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஆண்டுடைய வார்த்தைகளை படிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அவர் அப்புறம் போகையில்
பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் உட்காருங்கள். அறிவிப்புகள். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நமது சேகரம் நமது சபையை சேர்ந்த ஆரோக்கிய சுவாமி திருமதி ஆண்டனி ஜானட் அவர்களின் குமாரர் செல்வன் ஜெர்வின் பிரபுவும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் NGOB காலனி சேகரம் நமது ஆலயத்தைச் சேர்ந்த திரு ஜே சுரேஷ்குமார் திருமதி மரிய பிரேமா அவர்களின் குமாரத்தி செல்வி எஸ் ஜெனிஃபரும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்கள் யாராவது அறிந்திருந்தால் அது எழுத்து மூலமாக எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நமது NGOB காலனி சேகரம் நமது தூய பேதுரு ஆலயத்தை சேர்ந்த திரு எட்வர்ட் ராஜ்குமார் திருமதி கிரேஸ் ஞானமலர் அவர்களின் குமாரர் செல்வன் ஜோன்ஸ் மேத்யூவும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் நாசரேத் சேகரம் தூய யோவான் பேராலயத்தை சேர்ந்த திரு எட்வர்ட் திருமதி செல்வி தேவகிருபை அவர்களின் குமாரத்தி செல்வி ஸ்வீட்லின் சில்வியாவும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்கள் யாராவது அறிந்திருந்தால் அது எழுத்து மூலமாக எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை.
மணமக்கள் யாவருக்காக நாம் அமர்ந்தவாறு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் பிரபு ஜெனிஃபர் அர்ப்பணிக்கிறோம். அதே போல் உம்முடைய திரு சமூகத்தில் ஜோன்ஸ் மேத்யூ, ஆண்டவரே ஸ்வீட்டின் சில்வியா உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அருமையான 2 மணமக்கள் குடும்பங்கள் உமக்குள்ளாக இணைக்கப்பட இருக்கிறாங்க. அது உடன்படிக்கை ஆராதனைக்காக எடுக்கிற முயற்சி அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அவர்கள் செய்கிற விண்ணப்பங்கள் மன ஆராதனைக்காக மன வாழ்வுக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் தமது செவியை சாய்த்து கூப்பிடுதலை கேட்டார் என்று பார்க்கிறோமே. அப்படியே கூப்பிடுதலை கேளுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை கொடுங்க, ஆதரவு கொடுங்க. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாகட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் நீண்ட நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருந்த அருமையான நம்முடைய தெளிந்த திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தின் புதிய பேராயராக ரெவரண்ட் ARGST பர்னபாஸ் ஐயா அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களே அவருடைய பணிகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே மதியம் 2 மணிக்கு பேராயர் அபிஷேக ஆராதனை தூய திருத்துவ பேராலயத்திலே கத்தீட்ரல் வைத்து நடைபெறுகிறது. அந்த அறிவிப்பை திருமண்டலம் நமக்கு அனுப்பியிருக்கிற அறிவிப்பை நான் வாசிக்கிறேன். உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிந்த திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் அருட்பொழிவு ஆராதனை அழைப்பிதழ். திரியேக தேவனின் திரு திட்டத்தின்படி 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து திருநெல்வேலி திருமண்டலத்தின் 16வது பேராயராக ரெவரண்ட் ARGST பர்னபாஸ் BA BD ஐயா அவர்கள் தெளிந்த திருச்சபையின் பிரதம பேராயர் பேரருட்பெருந்திரு அறிவர் A தர்மராஜ் ரசாலம் அவர்களால் அபிஷேகம் பெறுவார்கள். பேராயர் அபிஷேக ஆராதனைக்கும் தொடர்ந்து நடைபெறும் பேராயரை ஆசனத்தில் அமர்த்தும் ஆராதனைக்கும் வருகை தர அன்புடன் அழைக்கின்றோம். மாலை 5 மணிக்கு பெருமாள்புரம் சாரால் டக்கர் கல்லூரி வளாகத்தில் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். யாவரும் ஜபத்துடன் பங்கு பெற அன்புடன் திருமண்டலம் அழைக்கின்றது. அறிவிப்புகள் மற்ற அறிவிப்புகள் திருவசனம். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் இருந்து வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Disability depend but special. Jesus answered, neither not this man nor his parents sinned. God's might work might be revealed in him. John chapter 9 verse 3. Disability depends but special. Jesus answers, neither this man nor his parents sinned. He was born blind so that God's works might be relieved in him. John chapter 9 verse 3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு சார்பாம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன்
குடும்பத்திலும் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்போது இவன் இப்படி பிறந்தான். யோவான் 9:3. Jesus answered, neither this man nor his parents sin. He was born blind, so that God's works might be revealed in him. John 9:3. Disability dependent but special. Jesus answered neither his not his parents sin. He was blind but God, so that God's works might be revealed in him. John 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 3:9. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசுவின் பிரதித்தமாக, அது இவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோன் செய்த பாவம் இல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை. தேவனுடைய பிரதியுத்தரம், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. Disability dependent but special. Jesus answered, neither this man nor his parents sinned. He was born blind, so that God's works might be revealed in him. John chapter 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதித்தமாகி, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல.
தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகளின் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமல்ல, இவன் பெற்று செய்த பாவமல்ல. யோவான் 3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்ய பாவனும் அல்ல, இவனை பெற்றவன் செய்ய பாவனும் அல்ல, தேவனோட கிரிகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். மாற்றுத்திறனாளிகள் சிறப்பும் சார்பும். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யோவான் 9:3. அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் கூட்டம் நடைபெறும். இன்று காலை 10 மணிக்கு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெறும். இன்று காலை 10:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்பு நடைபெறும். இன்று பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம் நடைபெறாது. இன்று மாலை 6 மணி ஆராதனை பாடல் ஆராதனையாக ஆசரிக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மிஷனரி ஜெபம் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே லித்தானியா ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஞாயிறு காலை 8 மணி ஆராதனை முடிந்தவுடன் கிடியோன்ஸ் இன்டர்நேஷனல் பைபிள் மினிஸ்ட்ரி அவர் ஊழியத்திற்காக ரிட்டையரிங் ஆஃபரட்டரி சேகரிக்கப்படும். வருகின்ற ஞாயிறு காலை 8 மணி ஆராதனை முடிந்தவுடன் கிடியோன்ஸ் இன்டர்நேஷனல் பைபிள் ஊழியத்திற்காக ரிட்டையரிங் ஆஃபரட்டரி சேகரிக்கப்படும். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காண்கின்றவர்கள் 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெனிட்டா ஜெயராஜன், பிராங்க்லின் ரிச்சர்ட்சன். 23ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ராஜ்குமார். 24ஆம் தேதி மிஸ்டர் அருள் ஜெஃபர்சன், மிஸ்டர் ஐ இமானுவேல். 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரூபவதி செல்வராஜ். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயசெலி ஜாய் அருள் தேவதாஸ், மிஸ்டர் அருள் லட்சுமணன். 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிளெஸ்ஸி ஐஸ்வர்யா வினோதினி, பிரின்சஸ் ரபேகா, மிஸ்டர் அமோலிக். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாட்களை காண்கின்றவர்கள் 22ஆம் தேதி மிஸ்டர் ராஜேஷ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜெபமலர். 23ஆம் தேதி மிஸ்டர் பி டேனியல் ராஜன் ஹியூபர்ட் அண்ட் மிஸ்ஸஸ் கமாலியா. பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் காண்கின்றவர்களுக்காக கொயர் வாழ்த்து பாடல் பாடிய பின்பு நம்ம குருவானவரையா ஜெபம் செய்வார்கள்.
அன்பின் ஆண்டவரே, யுகா யுகமாய் எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் காண்கிற எம் குடும்பத்தின் பிள்ளைகள் திருச்சபையார் உங்களுடைய கரத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். அந்த நாளிலும் புதிய ஆண்டுக்கு அவருடைய விண்ணப்பங்களை கேளுங்க. நல்ல சுகம் பலன் கிருபைகள் கொடுங்க ஆண்டவரே. அந்த அவர்கள் சொல்லுகிற மற்றவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, ஜெபங்கள் வாழ்த்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து பரிபூரணமாய் பலிக்க கிருபை தருவீராக என்று கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆலயத்தில் வாசிக்கப்பட்ட அவர்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே எப்பொழுதும் களி கூற கிருபை தாருங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 386 பாடுவோம். கீதம் 386. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் மத்தியானம் 2 மணிக்கு கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெறுகிற பேராயர் அபிஷேக ஆராதனையில் நீங்கள் ஜெபத்துடன் பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க. வர முடியாதவங்க அந்த கிரவுண்ட் டிவியில் வருகிற நிகழ்ச்சியை நேரலையாக நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்லேயும் நேரலையாக நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்க அன்போடு கேட்கிறேன். ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். ஒவ்வொருடைய நீண்ட நாள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த பேராயர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பேராயராக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்க. ஒவ்வொருவரும் கேட்டீங்க. அனைவரும் இவருடைய பேரையே கேட்டீங்க. ஒரு ஆண்டவர் அதை உங்கள் எல்லாருடைய விருப்பத்தையும் இல்லையா அவருடைய தேவர் ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தாவீதுடைய ஜெபம், சங்கீதம்
அதே போல ஆண்டவர் திருமண்டலத்தினுடைய மன விருப்பங்களை தந்தருளினார், ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றினார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையாக யோவான் 9வது அதிகாரத்திலிருந்தும் அடுத்ததாக அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலிருந்தும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற அந்த வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பலவீனம் உள்ளவங்க, சரீரப்பிரகாரமாக சில குறைபாடுகள் உள்ளவங்க, இந்த நாளில் அகில உலகம் அவங்கள மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிறப்பு நல்ல அவங்க பயன் உள்ளவங்க, உதவி செய்கிறவங்க அப்படிங்கிற பல அர்த்தங்களில் நாம் அவங்களை அழைக்கிறோம். அதை அவர்களை குறித்து நாம் சிந்திக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், பிறவி குருடனுடைய கண்களை திறந்த இயேசு கிறிஸ்து. பிறவி குருடனுடைய கண்கள், இடையிலே வேறு ஏதாகிலும் அடிபட்டு காயம்பட்டு அல்லது வேறு வகையிலே கண் பார்வை போய் திரும்பி வந்ததல்ல, இது பிறவி குருடன். அந்த 1வது வசனத்தில் ஒரு சத்தியம் இருக்கு பாருங்க, வாசிங்க. அவர் அப்புறம் போகையில், பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அவர் அப்புறம் போகையில், அதுல ஒரு சத்தியம் இருக்குது. என்ன சத்தியம்னா, நாம நிறைய இடத்துக்கு போறோம், நம்முடைய இஷ்டமான வழியில போவோம். இங்க எங்கிருந்து எங்க போனாருன்னு போடல. அவர் அப்புறம் போகையில பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். நாம எங்க போனாலும் எப்போ போனாலும் பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம பிறரை எப்படி பார்க்கிறோம்? பிறரை காண்கிறோமா? நல்ல சமாரியர்கள் தானா? இதுதான் அதுல சத்தியம். நிறைய சத்தியங்கள், கிட்டத்தட்ட 15 சத்தியங்களாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த 2 பகுதியிலையும். இதில் இந்த 1வது இந்த சத்தியம் இதுதான், அப்புறம் போகையில் நீங்கள் எங்கே வேணுமானாலும் போங்க, ஆனால் மற்றவங்கள பார்க்கீங்களா, கவனிக்கீங்களா, கண்டு கொள்றீங்களா? அதுதான், அது ஒரு சத்தியம். அவர் அப்புறம் போகையில், அவர் எங்கிருந்து எங்கே போனார்னு வழக்கமாக போட்டிருக்கோம், இங்கே போடலை. ஆனால் அவர் அப்புறம் போகையிலே அங்கு ஒருவனை கண்டார். அது பிறவி குருடன். அவர் காணணும்னே அவசியம் இல்லை, அவர் கூட ஒரு பெரிய கூட்டமே வந்துகிட்டு இருக்குது. சீடர்கள் வராங்க, சீடருடைய குடும்பங்கள் கூட வரலாம், இன்னும் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் வராங்க, அவரை பின்பற்றுகிறவங்க ஒரு கூட்டமே வந்துகிட்டு இருக்குது. அங்க ஒரு அவங்கெல்லாம் பார்க்கல, ஏசு கண்டார், ஏசு கண்டா இருக்குது. நாம ஏசு பார்க்கிற மாதிரி பார்க்கிறோமா? எங்குமே நமக்கு ஒரு உதவி செய்வதற்கான சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும், எங்குமே வரும், எந்த இடத்திலும் வரும். கடந்த வாரத்தில் நைட்டு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. உங்கள்கிட்ட நிறைய அறிவிப்பு கொடுத்தோம். 35லேருந்து 40 பேர் கலந்துக்கிட்டீங்க. பிறகு உங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது அது சிறப்பு தான், பரவாயில்ல தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை நான் விட்டுருதேன். அதில் நாம் வந்திருந்த அந்த ஊழியக்காரங்களில் ஒருத்தர், அது நாங்கள் அந்த நேரத்திலேயே அது அவர் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினார், நான் கூட அதை குறித்து போட்டிருக்கிறேன். அவருக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் வியூவர்ஸ் அவரை பார்த்துருக்காங்க. இங்கே நாம் வந்து பார்த்தது 35 பேர். நான் என்ன அதை குறித்து சொல்ல வரல, அவங்க 35 பேர் வந்தாலும் அநேகர் அதில் கண்டாங்க. அவங்களில் அநேகர் அவங்களுக்கு கொடுத்த தொகைகள், காணிக்கைகள் வெளியே சொல்லாமல் நிறைய அவங்க அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவருடைய திருச்சபைக்கு இப்போ அவங்க எந்த கஷ்டத்தையும் வைக்காமல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமாம், இதை ஆண்டவர் பார்க்கிறாருங்க, ஆண்டவர் இதை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த அந்த 18 லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பாடல் ஒருத்தர் பாடினார், அவரும் அந்த இடத்துல வந்திருந்தார். அவர் தான் ஆள் 5 மணிக்கே யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தவர். அப்படி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, உலகத்தால் அவங்க பார்க்கப்பட மாட்டாங்க, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்கள பார்க்கணும். ஆனால் அவரை மட்டும் சொல்லலை, அதை மட்டும் சொல்லலை, எப்போதுமே சொல்கிறேன், அப்புறம் போகையிலே ஆண்டவர் அந்த பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டார். எங்கே போனாலும் பிறரை காண்கிறோமா?
நான் நல்ல சமாரியர்கள் தானா? நம்ம இடத்துல ஒரு கம்பேஷன் உண்டா? ஒரு காருண்யம் உண்டா? பிறரை கவனிக்கிற பக்குவம் உண்டா? அதுல ஒரு ஆர்வம் உண்டா? ஒரு கன்சர்ன் உண்டா? அதுதான் சத்தியம். இங்க அதை பார்க்க வேண்டிய சீடர்கள் என்ன செஞ்சாங்க? என்ன கேள்வி கேட்டாங்க? ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டாங்க. அவரு நல்ல சமாரியன் ஓம மாதிரி நடந்துக்கிடுதாரு. அவரு அவங்களுக்கு எடுத்துக்காட்டா சத்தியத்தை போதிச்சுக்கிட்டே வராரு. அவரும் செயலும் காண்பித்து கொண்டு வராரு. இவன் கேள்வி கேட்கிறத பாருங்க. இதுதான் மனிதர்களுடைய பொது புத்தி. இப்படிதான் பொது புத்தி இப்படித்தான் இருக்கிறது. உடனே இதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் நாம் இல்லை. இதுக்கு காரணம் யாரு? யார் செய்த பாவம்? இது அடுத்த சத்தியம். இல்லை, இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க, சீடர்கள் இருந்தாங்க. அதனாலதான் கிறிஸ்தவர்கள்ட்ட மறுபடியும் நாம சொல்றோம், ஆண்டவர் அதை பார்த்த பார்வையே வேற, ஆண்டவர் அதை கவனிச்ச விதமே வேறங்க. ஆண்டவர் அதை கவனிச்ச விதமே வேற. அவர் எப்படி கவனிச்சாரு? பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். பண்பு காட்டுவதற்கே கிறிஸ்தவர்கள், பண்பு காட்டுவதற்கே நாம். இவங்க உடனே ஆண்டவர் அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டார். ஒரு வேலை எனக்கு ஒரு கிடைத்த வாய்ப்பு என்று அவர் பயன்படுத்தி கொண்டார். அந்த காருண்யத்தை காண்பித்தார், தன்னுடைய வல்லமையை காண்பித்தார், தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பதை அவர் உடனே பிடித்து கொண்டார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை இல்லையா? அதே போல நற்செயல்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். அவர் உலகின் ஒளி, உலகின் வெளிச்சம். 5வது வருஷத்துல போட்டிருக்குது. அவர் உலகின் ஒளியா இருக்கிறார். பயன்படுத்தி கொண்டார். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? பண்பு காட்டவே நாம். அடுத்து இந்த பகுதியில 4வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பணி செய்வதற்காகவே கிறிஸ்தவர்கள், பணி செய்யவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அதற்காகவே அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் பிதாவினுடைய ஊழியம் என்பதாக சொல்லுகிறாரு. அதுதான் பிதா எனக்கு கொடுத்த பணி என்பதாக அவர் சொல்றாரு. அவருடைய வேலை என்ன? அவருடைய ஊழியம் என்ன? தேடுவது, தேவைகளை சந்திப்பது, அன்பு காட்டுவது, விடுதலை கொடுப்பது. தேடுவது அவருடைய பணி, தேவைகளை சந்திப்பது அவருடைய பணி. அது மட்டுமல்ல, அன்பு காட்டுவது அவருடைய பணி, விடுவிப்பது. வசனம் இருக்கு இல்லையா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பணி செய்யவே நாம் அந்த வேலையை செய்யணும். மனுஷகுமாரன் ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்பதாக பார்க்கிறோம். அவர் ஊழியம் செய்ய வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார், பணி செய்ய வந்தார். நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது இல்லையா? இன்னும் வாசிங்க. ஏசாயாவில் ரொம்ப அழகா போட்டிருக்குது. 63வது அதிகாரம் 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், தமது அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் மீட்டு தூக்கி சுமந்து வந்தார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், உங்களுடைய நம்முடைய எல்லாருடைய நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய அன்பின் நிமித்தமும் அவருடைய பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டார், தூக்கினார், சுமந்தார், விடுதலை ஆக்கினார். நான் சொன்னேன், அவருடைய வேலை என்ன? தேடுவது, தேவைகளை சந்திப்பது, அன்பு காட்டுவது, அது மாத்திரமல்ல விடுவிப்பது அவர் செய்கிறார். இந்த வசனங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனங்களிலே வருகிறது. இதை அவர் செய்ய வேண்டும். அதுல இதை அவர் செய்யணும். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளைன்னு அவர் சொல்றாரு. அதுல வருகிற கிரேக்க வார்த்தை டெல்டா, ஆல்பா, அயோட்டா, டே அப்படிங்கிறது. அப்படின்னா மஸ்ட், கட்டாயம்னு அர்த்தம்.
எனக்கு இது கட்டாயம் நான் செஞ்சு ஆகணும். கிறிஸ்தவர்களுக்கும் தான். அவர் செஞ்சாருன்னா நமக்கும் தான். பணி செய்யவே நாம், பணி செய்யவே நாம். ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார், அதை பயன்படுத்துங்க. ஏன் அவர் சொல்றாரு டைம் ரொம்ப லிமிட்டடுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம்தான், எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம்தான். இது ஒரு சத்தியம். இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா, உதவுகிறீர்களா, ஊழியம் செய்கிறீர்களா? டைம் இஸ் கம்மிங். காலம் குறுகினதாக இருக்கிறது. ஆகவே அவர் பணி செய்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பணி செய்கிறார். பணி செய்வதற்கே நாம், பணி செய்வதுவே கிறிஸ்தவர்களின் வேலை. அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய சாப்பாடா இருக்கிறது, போஜனமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. பிதாவுடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை பணியை செய்து முடிப்பதே நம்முடைய போஜனமா இருக்க வேண்டும். ஏன்னா இனி வரும் காலம் குறுகினது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அடுத்தடுத்து வருகிறது. அந்த தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, இது நிமித்தமாக உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. இது நிமித்தமாக உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. நற்செய்தியை சொல்லு, அதை செய், செயலிலும் காண்பி. பிதா என்னை அனுப்பினது போல உங்களை நானும் அனுப்புகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். சீசர்கள் சொன்னாங்க, அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே, பணி செய்யவே நாம், பண்பு காட்டவே நாம். கிறிஸ்தவர்கள் பணி செய்யவே நாம். அதை நாம் இந்த 2வது பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். காலம் குறுகினது, அதை நாம் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். காலம் குறுகினது, அதை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த பகுதியிலே அடுத்து 6 முதல் உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், பயன் அளிப்பதற்காகவே நாம் பயன் அளிக்க வேண்டும் பிறருக்கு, பயன் அளிக்க வேண்டும் பிறருக்கு. என்ன பயன்? இங்கு சுகம், சுகம். அதை பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. சேருண்டாக்கி பாருங்க, வழக்கமா அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவாரு, வசனத்தை சொல்லி குணமாக்குவாரு. நீ பார்வை அடைவாயாக என்பாரு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் பாரு. இங்க அவர் என்ன செய்யறாரு? தரையில துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்குறார். இந்த கபடி விளையாடுவோம், நீங்க விளையாண்டுருப்பீங்க, அல்லது அப்போ இப்படிலாம் இல்லை, ஒரு விளையாட்டு நடக்குது, அதே மாதிரிலாம் கிடையாது. கீழே விழுந்தா அடிப்படும், மணலில் என்ன செய்யும்? அடிப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு அடிப்படும். உடனே என்ன செய்வோம் தெரியுமா? ஒன்று கை உடனே எங்கே போவோம்? நாக்குக்கிட்ட போவோம், எடுத்து அந்த இடத்துல வைப்போம், தடவுவோம். சிலர் இன்னும் நாங்கள் செய்கிறது உண்டு, மண்ணை எடுத்து அதை பொடியாக அப்படி அது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து காலில் போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கு முன்னுக்கூட்டியே வாயை வச்சு எல்லாம் பண்ணுறது, சலைவா உமிழ் நீர்னால் பட்டுட்டு சேறு உண்டாக்குறது. அதில் குணமாக்குற சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறது உண்மைதான். அதுவே போதும், குணமாயிரும் தானாகவே. இல்லை, நாய் தன்னுடைய புண்ணை அவர் குணமாக்குறத பாருங்கள், நாய்கள் விலங்குகள்லாம் அது நக்கியே தன்னை குணமாக்கிடும். அதுக்கு எந்த மருந்து நீங்கள் போட வேண்டியதில்லை, தானாகவே சுகமாகும். அது ஒரு பக்கம். ஆண்டவர் அந்த சிகிச்சையை அவர் செய்கிறார். அது ஏன்னு தெரியல, அவர் ஏன்னு நான் சொல்கிறேன், அவர் அப்படி செய்கிறார். அடிபட்டால் நம்முடைய கை விரல்கள் நாவிற்கு நேராக போவது போல அவர் அந்த காரியத்தை செய்கிறார். ஒரு வித்தியாசமாக செய்கிறார். ஏன் வித்தியாசமாக செய்கிறாரு? அவனுக்கு கண்ணு தெரியாது, யார் முன்னாடி இருக்கா, யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அது தெரியாது. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அறியணும், அவன் புரியணும், இது யார் செய்கிறாருங்கிற அவன் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக, இதை ஜீசஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத தெரியணுங்கிறதுக்காக அவன் பிறவி குருடன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் அவன் அறியணும், அவன் புரியணும், அவனுக்கு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக ஸ்லோவாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஒன்று சொன்னார், நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுனார். கீழ்ப்படிதானா அப்படின்னு கீழ்ப்படிதானா அப்படின்னு பார்த்தார். வழக்கமாக வசனத்தை அனுப்பி குணமாக்குவார், இங்கே வேறு வகையில் செயல்படுறாரு. அதை அவன் அறியணும், அவன் புரியணும், இயேசுதான் இங்கே செய்ய தெரியணுங்கிறதுக்காக
கொஞ்சம் கொஞ்சமாக காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டமாக அவர் போயிட்டு அவன் யாருன்னு தெரியாமல் போயிடலாம். ஒரு அதுவும் இருக்கு. ஏன்னா பிறவி குருடன் நான் சொல்லிட்டேன், யாராவது சொன்னாதான் நடக்கும். அவன் நேரில் பார்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரியணும். அதுக்கு தான் ஸ்லோவாக பண்ணுறாரு. ஒபே பண்ணுறானா அப்படின்னு கேட்காரு. அவன் போனான், பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்னு போடப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 27 போட்டிருக்கு. கடல்ல போகும்போது சொன்னது, ஆபத்து நடக்கும்போது சொன்னது, ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும். இந்த பிறவி குருடன் அப்படித்தான் நடந்தான். அவன்கிட்ட சொன்னாரு, போய் சீலோவாம் குளத்துல போய் கழுவுனாரு. உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா நடத்துவாருங்க. ஆனபடியினாலே திடமனதாயிருங்கள் மனுஷரே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். நான் போறேன், சீலோவாம் குளத்துல கழுவுறேன், பார்வை அடைவனாய் திரும்பி வருகிறான். ரோமர்ல 4வது அதிகாரத்தில் போட்டிருக்குது ஆபிரகாம் குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி கீழ்ப்படிந்து போனான், விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான் போடப்பட்டிருக்கிறது. பயன் அளிக்கவே நாம், அந்த பயன் சுகம் அவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் உள்ள செய்தியும் சுருக்கமாக பார்த்து விடலாம். அந்த முதல் 5 வசனங்களிலே சேவை செய்யவே நாம், முதலாவது ரெக்கார்ட் இதுதான். சபை அற்புதம் செய்ததை குறித்த முதல் செய்தி இதுதான். எழுதப்பட்ட ரெக்கார்டு இதுதான், ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இதுதான். எதற்காக இந்த அற்புதம் நடைபெறுகிறது? ஒரு மாபெரும் ஹார்வெஸ்ட், அடுத்த அறுவடைக்கு ஆண்டவர் ஆயத்தமாகிறார். இயேசு மூலமாக நடந்து விட்டது, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதையும் புரிய வேண்டும். அது அவர்களுடைய சீடர்கள் மூலமாக இன்றும் தொடர்கிறது என்பதை புரிய வேண்டும். அதற்குத்தான் அந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் வருகிற அந்த சப்பானி, அந்த கரடு முரடான தன்னுடைய அவன் கீழேயே நடக்க முடியாதவனுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம், சீடர்கள் மூலமாக செய்யப்பட்ட அந்த அற்புதம். அவர்கள் தான் ராஜ தூதுவர்கள், நாம் தான். அவர்கள் தான் பிரதிநிதிகள், இன்று நாம் தான். அவர்கள் தான் தேவ செய்தியாளர்கள், இன்று நாம் தான். அவர்கள் தான் சாட்சிகள், இன்று நாம் தான். சேவை செய்யவே நாம், சேவை செய்யவே நாம். ஒருவேளை ஆண்டவர் இதை மக்கள் அந்த அற்புதத்தை நடப்பது மக்கள் எல்லாரும் இதை பார்க்கணும். அடுத்து இயேசு மூலமா நடந்துச்சு, இப்போ சீடர்கள் மூலமா நடக்கணும், அதை எல்லாரும் பார்க்கணும். அப்படிங்கிறது தான் அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த அற்புதம் நடக்குது. ஆமா, அப்போ இப்போ இயேசு மனுஷனாக இல்லை. அவர் போல் நடக்க கால்கள் நாம் தான், அவர் போல் பேச வாய்கள் நாம் தான், அவர் போல் குரல் கொடுப்பது நாம் தான், அவரை போல் செயல்படுவது நாம் தான். இதை செய்யணும், நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை செய்வதற்கு போகணும். அவங்க ஜெபம் பண்ண போனாங்க 3 நேரம். சங்கீதம் 55:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவன் ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்குது. 3 நேரம். இங்கேயும் அப்படித்தான், இதுல அப்படித்தான் போடப்பட்டிருக்கிறது. காலையில் 9 மணி, 12 மணி, 3 மணி, இந்த 3 மணி இந்த ஒரு ஜெப நேரத்தை குறிச்சு வச்சு ஜெபம் பண்ணாங்க சீடர்கள். சேவை செய்யவே நாம், ஆமா, ஒரு தேவை உள்ளவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே போக வேண்டியது நாம், சேவைகளை செய்ய வேண்டியவர் நாம். ஒரு அன்னை தெரேசா, கிரகாம் ஸ்டெயின்ஸ், அடுத்ததாக அவங்க மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஆண்டவருடைய மிஷனரிகள், ஊழியக்காரங்க, டாக்டர்கள் இந்த திருச்சபையிலும் உண்டு. குஷ்டரோகிகள் மத்தியிலே பணியாற்றுகிற ஊழியர்கள் எங்கும் உண்டு. எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவன் உதவியற்றவன், இவன் வேலை செய்ய இயலாதவன், இவன் புறக்கணிக்கப்படுபவன், ஒருவனும் இவனை சேர்த்துக் கொள்வதில்லை, இவனுக்கு குடும்பமும் கிடையாது, இவன் ஒருவனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன். இங்கு பேதுருவும் சீடர்களும் அவனை நோக்கி பார்க்கிறாங்க. பேதுரு இதை உணர்ந்தான், அவன் நின்றான், உற்று பார்த்தான். உற்று பார்த்தா மட்டும் போதாது, அடுத்து ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை அவன் பயன்படுத்தினானுங்க. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை பயன்படுத்தினான். இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அற்புதம் நடந்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 22:24 ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் இப்படித்தாங்க, ஆண்டவர் இப்படித்தான். நான் முதல்ல சொல்லியிருக்கணும், ஆண்டவர் இப்படித்தான். வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை எண்ணாமலும் அருவருக்காமலும் மறைக்காமலும் இருந்து
கேட்டருளினார். நான் காலில் அதை குறித்து பிரசங்கம் பண்ணேன். உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தில் அவர் அற்பமா நினைக்க மாட்டார், அற்பமா எண்ண மாட்டார். யோபுடைய மனைவி லேயால அற்பமா நினைச்சாங்க, கேகிலா ஊரார் தாவீதை அற்பமா நினைச்சாங்க. ஆண்டவர் நினைக்க மாட்டாருங்க, அருவருக்க மாட்டாரு, அருவருக்க மாட்டாரு. நாபால் அருவருத்தான், தாவீத அருவருக்க மாட்டாரு. அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டாரு, முகத்தை மறைக்க மாட்டாரு. யோபுவை புடமிட்டார்னு நான் சொன்னேன் காலையில. புடமிட்டார்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆசாரியன் தங்க ஆசாரி தங்கத்தை செய்யணும்னா புடமிடுதல் கூர்ந்து பார்க்கானே அர்த்தம், அதையே கவனித்து கொண்டிருக்கிறானே அர்த்தம். அவன் கொஞ்சம் அவனுடைய பார்வை வேற பக்கம் போச்சுனாலும் வேற மாதிரி வந்துடும். ஆண்டவர் உங்களுக்கு உபத்திரம் வந்துட்டு உங்களை கூர்ந்து பார்க்கிறார், உங்களை அற்பமா நினைக்க மாட்டாரு, அருவருக்க மாட்டார், கூர்ந்து கவனிக்கிறார். புடமிடுகிறார் அப்படின்னா உங்களை கூர்ந்து கவனிக்கிறார், உங்க கஷ்டங்களை பார்க்கிறார். அவர் பார்த்துட்டாருன்னா போதும், அது கேட்டருளினா இங்கு உற்று பார்த்தான். அந்த விண்ணப்பத்தை அவன் கேட்டதை அவன் வேண்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. பலவீனருடைய பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும். அவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இப்படி ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட சொல்லுகிறது. அதை செய்து முடிப்பதற்கு தான் நாம் அன்று இயேசு கிறிஸ்து செய்தார். இன்று நாம் எது வரைக்கும் செய்யணும்? அவருடைய வருகை வரைக்கும் இது நடக்கும். இந்த அற்புதம் யாரால் முடியும்? அவருடைய சீடர்களால், இன்று அவரை பின்பற்றுபவர்களால், இன்று அவருடைய கிறிஸ்தவர்களால், அவரை விசுவாசிப்பவர்களால், அவருடைய பிள்ளைகளால். எது வரைக்கும்? அவருடைய வருகை வரைக்கும் செய்யணும். யாரால்? நாம தான். எப்படி? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பெயரிலே, இயேசுவின் நாமத்திலே. வெள்ளியினாலும் அல்ல, தங்கத்தினாலும் அல்ல, உதவி செய்வதால் அல்ல, மற்ற உணவு கொடுப்பதனால் அல்ல, அதனால அல்ல, இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை தொடர்ந்து செய்யுங்க. அவர்களுக்கு என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கேளுங்கள். அவருடைய நாமத்தில் கேளுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். செய்து முடிக்கவே நாம் முதல் பகுதியில் சேவை செய்வதற்கு நாம் கவனிக்கணும். அதுதான் பார்த்தோம். அற்பமா நினைக்க கூடாது, அருவருக்க கூடாது, முகத்தை மறைக்க கூடாது, கேட்கணும், கவனிக்கணும். இயேசுகிட்ட கற்றுக்கொள்கிறோம், சீடர்கள்ட்டையும் கற்றுக்கொள்கிறோம். உற்று கவனிக்கிறான், அவன்கிட்ட இருந்தது அவன் செய்கிறான். சேவை செய்வதற்கே நாம் கடைசியாக நாம் சாட்சிகளே. நாம் அந்த பகுதியில் அப்போஸ்தலர் 3:10 இப்படி சொல்லுது பாருங்க. மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. போதும் சாட்சிகளே நாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, பிரமித்தாங்க. அந்த செய்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. பின்பு பகுதிகளெல்லாம் வருகிறது. சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, ஏசாயாவிலே, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். சாட்சிகளே நாம் அதை கூறி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். சாட்சி இயற்கையாகவே பிரபலியம் ஆயிட்டு, நாமும் அதை அறிவிக்க வேண்டும். சேவை செய்ய நாம், செய்து முடிக்கவே நாம், சாட்சிகளே நாம். இது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கற்றுக்கொள்கிற காரியம். ஆண்டவர் உங்களோடு பேசின ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 495 பாடுவோம். கீதங்கள் 495. Be
பணிந்தவாறே நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தினில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார இரத்தத்தினால் உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாய் உம்மண்டே வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்திருக்கிற அன்பின் பை காணிகளை கரத்தில் தருகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக, பலவீனங்களை கொடுத்த விடுதலைக்காக தாயார் படைத்திருக்கிற நன்றி காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. சகோதரனுடைய பலவீனத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, சுகத்துக்காக சகோதரி கூட படைத்திருக்கிற நன்றி காணிக்கை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையான மகள் உடைய ப்ராக்டிக்கலே நல்ல முறையில் செய்வதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக உடைய சமூகத்தில் வைத்திருக்கிற அந்த விண்ணப்ப காணிக்கையை, சாட்சி காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் கொடுத்த சுகத்துக்காக, பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக படைத்திருக்கிற நன்றி காணிக்கை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திர காணிக்கை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்வீராக. தன்னுடைய பலவீனத்தில், இந்த சுகவீனத்தில் இந்த விடுதலையும் ஆண்டவரே சுகத்தை தந்த தயவுக்காக படைத்திருக்கிற நன்றி காணிக்கை, தாயாருடைய நன்றி காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. பிறந்தநாள் ஸ்தோத்திர காணிக்கை அருமையான சார் படைத்திருக்கிற காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க. வானத்திலும் பூமியிலும் உள்ளவில் எல்லாம் உம்முடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்துடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்துக்கிற நாம் உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். இதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கனை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம், எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் என விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்ப யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவல் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வநித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதி விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழுள்ள துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுறைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரன இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விளையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்திருளோம். ஆமேன். ஆம் பிதாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், நீ பரிசுத்தர். தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டார். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் ஆறுதலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்றும் அநேகருக்காம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தயம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஜெபம் பண்ண கிடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த பிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரன இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாமாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பேற வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை நாங்கள் தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாக இருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பந்திலே பங்கு பெறுந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தினர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காதவர், கேட்டருளுகிறவர். அந்த பிறவி குருடனை ஆண்டவரை போகிற பாதையில் நீ கண்டு கொண்டீங்க. அந்த நல்ல சமாரியனாக நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் உண்மையில் உண்மையை போல நாங்கள் இருக்கிறோமா? ஆண்டவரே, நாங்கள் பணிவு காட்ட அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, பணி செய்ய அழைக்கப்பட்டவங்க. இது இன்றும் ஜீவிக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய அந்த உயிர்த்தல் வல்லமை இன்றும் ஜீவனோடு இருக்கிறது. உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். செயலில் உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே, உலகத்தில் போய் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு பலம் தாருங்க. பிறரை கவனிக்க, ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க எங்களுக்கு தொடர்ந்து பலம் தாருங்க. ஆண்டவரே, யோபுவை போல, லேயாளை போல அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இந்த பிறவி குருடனை போல அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காதவர், விண்ணப்பத்தை கேட்டருளும் கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய சமூக அர்ப்பணிக்கிறோம். பேதுருவும் சீடர்களைப் போல உற்று பார்க்கவும், உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை ஆண்டவரை கொண்டு வரவும் கிருபைகளை தாருங்க. யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. சபை ஊழியர், ஆலய பணியாளர், பாடகர் குழுவினர் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மூப்பர்கள் ஆண்டவரை யாவரையும் உம்முடைய கரத்திலே, சேகரத்தின் எல்சிபியின் மூப்பர்களை உம்முடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையின் பெரியவர்கள், பெற்றார்கள் ஆசீர்வதிங்க. கல்லூரியிலே, பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
சுப காரியங்களுக்காய் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சிறு குழந்தைகள் கைப்பிள்ளைகள் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவன் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவன் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்படி வியாதி எல்லாவற்றையும் ஆண்டவரே தாங்குவீராக. அந்த பலவீனத்தில் உம்முடைய கரம் அவருடைய பலப்படுத்தட்டும். கவலைகள் பாரங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபை அவரை வழி நடத்தட்டும். அப்பா ஆசீர்வதிக்கணும் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த வாரத்தில் உம்முடைய கரம் எங்கள் முன் செல்லட்டும். கோணலாக நேராக்கட்டும். செவ்வையாய் நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. இந்த மதியம் நடைபெறுகிற பேராயர் அபிஷேக ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே பர்னபாஸ் ஐயாவை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். யாவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அருமையான பேராயரை தந்திருக்கிற தயவுக்கா ஸ்தோத்திரம். அப்படியே அந்த மகிழ்ச்சி என்ன நிலைத்திருக்கவும் திருமண்டலம் மீண்டும் ஆண்டவரே விழுந்து போன தாவீதின் கூடாரம் எழுந்து கட்டப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே திருச்சபை திருமண்டலம் இந்த தேசம் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வாதமான மலைகள் ஆண்டவரே பூரணமாய் பெய்ய கிருபை தாருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. ஏசு ராஜா மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பசுதாவியுமாய் சர்வ வளமே போரும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 35 பாடுவோம். கீதங்கள் 35. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
தேவ சமாதானத்தோடு போக கடவோம். எல்லாருக்கும் தோத்திரம் தோத்திரம்.